டெல்லியில இன்னைக்கு என்ன நடந்துச்சு? விஜய் அவர்கள் ஆஜராகி என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் என்னென்னலாம் பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏகப்பட்ட குறுக்கு விசாரணைகள் போயிட்டு இருந்த ஒரு நிலைமையில, விஜய் அவர்களோட பதில் வந்து சிபிஐக்கு திருப்தி அளித்த மாரி இருக்கா? குற்றப்பத்திரிகையில விஜய் அவர்களோட பெயர் சேர்க்கப்படுமா? இதெல்லாம் வந்து முந்தின வீடியோல நம்ம பார்த்துருப்போம். முந்தின வீடியோல நெறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இதோ வீடியோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் பதில் சொல்லிடுறேன். நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க. இப்போ வந்து விஜய் அவர்களோட பேரு குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா 99.9% வாய்ப்பு இருக்கு அப்படின்றது உண்மை. ஏன்னா குற்றப்பத்திரிகைனா என்ன அப்படின்ற விளக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த வழக்குன்றது அப்படியே நீதிமன்றத்துக்கு போகும். இவங்க சிபிஐ வந்து இவ்வளோ நாள் சேகரிச்ச ஆதாரங்கள், சாட்சிகள் அடிப்படையில என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ இதை வந்து நீதிமன்றத்துக்கு கொடுப்பாங்க. நீதிமன்றத்து மூலியமா இனி வந்து வழக்காடு மன்றத்தில் அது வந்து எப்பவும் போல அந்த கேஸ்ன்றது போயிட்டு இருக்கும். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இது மட்டும் தான் சிபிஐ வழக்கு அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஏகப்பட்ட வழக்குகளை சிபிஎல் மூலியமா சமாளிச்சிருக்கு, சந்திச்சிருக்கு. ஏகப்பட்ட கட்சி தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க. அந்த ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு வழக்கை சந்திச்சாகணுன்ற சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஒரு சாட்சியாக மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளார் அப்படின்னு நம்ம எல்லார் வீடியோலையுமே பதிவு பண்ணிட்டே இருக்கோம். இதுல என்ன கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ விஜய் அவர்கள் மேல தப்பு இருக்கா? சிபிஐயோட பார்வை வந்து விஜய் மேல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இப்போ முழுக்க முழுக்க வந்து இப்போ கட்சி தலைவர் வந்து ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. பிரச்சாரத்துக்கு போகும்போது இருக்கிற கூட்ட நெரிசல், முழுக்க முழுக்க அந்த கூட்ட நெரிசல் வந்து இந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சுதான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம காவல்துறையிட்ட அனுமதிலாம் கேட்குறோம். அனுமதி அவங்க கொடுப்பாங்க. அனுமதி கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்குங்க அந்த கட்சி தலைவர் வரும்போது பாதுகாப்பு பணியில ஈடுபட வேண்டியது அந்த காவல்துறை. அந்த காவல்துறை தன்னோட பணியை வந்து சிறப்பாக செஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுன்றது தான் விஜய் தரப்போட ஒரு பதிலா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நடத்தப்பட்ட தடியடிக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது போக சிபிஐ வந்து உண்மையிலே வந்து இந்த தடவை கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து எல்லாமே ஒரு காட்டமான கேள்விகளாக தான் இருந்திருக்கு. நீங்கள் வந்து லேட்டாக போயிட்டும் கூட ஏன் அந்த அளவுக்கான ஒரு பேச்சை தொடர்ந்தீங்க? சம்பவம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னொடனே நீங்கள் ஏன் ஊரை விட்டு அங்கேருந்து வேகமாக காலி பண்ணி போனீங்க? நீங்கள் அங்கே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி கேட்கும்போது, என்னை காவல்துறையினர் தான் சிறப்பாக வழி அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து பதில் அவருக்கு வந்து விஜய் அவர்கள் தெளிவாகவே கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு பக்கம் விசாரணை முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இன்னையோட விஜய் அவர்களுக்கான விசாரணை நிறைவடைந்து அடுத்த தரப்புக்கான வந்து வாதங்கள் வந்து தொடரும். அடுத்த தரப்புன்னும் போது உங்களுக்கே தெரியும் யார் யாரை கூப்பிடுவாங்க அப்படின்ற விவரம்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம முக்கியமாக பேச போகிற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னீங்களா, அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் வந்து பிரச்சாரம் வரப்போறாருங்க. பிரச்சாரத்துக்கு வரும்போது, ஏன்னா இது வந்து முதல் பிரச்சாரம் கிடையாது, 7வது ஊர் தான் கரூர். அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 6 ஊரை தாண்டி தான் வந்து இன்னைக்கு 7வது ஊரா வந்து கரூர் வருது அப்படின்போது ஏகப்பட்ட இடங்கள்ல பார்த்த கூட்டங்கள். அப்ப இதெல்லாம் வந்து உளவுத்துறை வந்து தமிழக அரசுக்கு ஏற்கனவே வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு கூட்டங்கள் வரும், இதை வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட கட்சி ரீதியா கொடுக்குற அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அந்த கண்டிஷன். அந்த கண்டிஷன்ஸை பொதுமக்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது அப்படின்றது பொதுவான கருத்து. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு கட்சி வந்து நார்மலா பிரச்சார கூட்டம்னு நடத்தும் போது யாரும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப விஜய் அவர்கள் நடத்தின அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நிறையா வந்திருக்கும். நிறையா கட்சிகளுக்கு கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க, அது நார்மல். ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சாரத்திலேயே பார்த்தீங்கன்னா என்னன்னா, குழந்தைகள் வரக்கூடாது. மதுரை மாநாட்டில் ஆரம்பிச்சாச்சு, குழந்தைகள் வரக்கூடாது, பெரியவங்க வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, மாசமா இருக்கிறவங்க அந்த இது வரக்கூடாது, 2வது வயதான முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சார்பில் கொடுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் பேப்பரில் இருக்கிற ஒரு அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஆல்ரெடி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. இதையும் மீறி நடந்தது தான் இந்த செயல் அப்படின்னும் போது முதல் குற்றச்சாட்டு பொதுமக்கள் மேலே வந்துடுது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அதை பார்க்க வேண்டிய ஒரு பார்வை. அப்படின்னும் போது கட்சி இந்த இடத்துல வந்து தப்பிச்சிடுறாங்க. அதுதான் வந்து உண்மை. இன்னைக்கு கட்சி தமிழக வெற்றி கழக சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அங்கே பின்பற்றப்படலை. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை. ஏன்னா கட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க, இத்தனை வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வாங்க, மாற்றுத்திறனாளி வேணாம், எல்லாமே சொல்லியிருக்காங்கன்னும் போது அதை ஃபாலோ பண்ணலை. குழந்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கிறது யாரோட தப்பு? அந்த பெற்றவங்களோட தப்பு. அப்படின் போது நம்ம அந்த இடத்துல வந்து சிபிஐயோட வாதம் என்னவா இருக்க போகுது, அவங்களோட அங்கே பதில் என்னவா இருக்க போகுது, எதிர்த்தரப்பு வந்து இன்னி தமிழக அரசுலேருந்து என்னெல்லாம் விளக்கம் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் குற்றம் சாட்டினது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் மீது. அப்போ பதில் சொல்கிற இடத்துல முதல்வர் இருக்கார். அப்படின்னா காவல்துறை அப்படின் போது அவரோட நேரடியாக கட்டுப்பாட்டில் வர்ற ஒரு துறையாக இருக்குன்னும் போது அந்த இடத்துல அதை நம்ம யோசிக்கணும். 2வதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் அந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகள், தாவேகா நிர்வாகிகள், 3வது
அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த காவல்துறையினர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் தெரியும் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு அப்படின்னு. அவங்க ஏன் வந்து விஜய் அவர்கள்ட்ட தலைமையில கொண்டுட்டு போய் சேர்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி. 2வது பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவர வந்து நம்ம பேசியே ஆகணும். அவர் வந்து இன்னைக்கு டிவிகேவோட ஒரு செய்தி தொடர்பாளரா இருக்காருன்னும் போது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ்கள் வந்து இன்னைக்கு அவர் சேகரித்து வச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஏகப்பட்ட நியூஸ்கள் இந்த ஒரு சம்பவம் தொடர்பா வந்திருக்கும். குறிப்பா இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு ஒரு பாடல் பாடியிருப்பாரு, கேட்டிருப்பீங்க. காமெடியா கூட அதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். அந்த ஒரு பாட்டு பாடுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, அதுக்கும் சில காரணங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அந்த பாட்ட பாடுனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாரி ஆம்புலன்ஸ்லாம் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து எங்க கூட்டத்துக்குள்ள நடுவே வரும்போது நான் வந்து பேச்ச நிப்பாட்டிட்டேன். அந்த மாரிலாம் வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட எங்களோட மொத்த ஒரு சந்தேகமும் சரி, மொத்த ஒரு பார்வையும் சரி, மொத்த ஒரு தவறும் சரி காவல்துறையினர் மேல இருக்கு. பொதுமக்களே அந்த இடத்துல நம்ம சொல்லி தான் ஆவணும். ஏன்னா அவங்க பின்பற்றல அப்படின்றது ஒரு காரணம். இருந்தா கூட காவல்துறையினர் தன்னோட வேலைய சிறப்பா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. தடியடி நடத்தப்பட்டதுக்கான காரணம் தமிழக வெற்றி கழகத்திட்ட குடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இல்ல. அந்த மாரி வந்து எங்களுக்கு எதுவுமே குடுக்கல. தடியடி நடத்தினதுக்கு இருக்கிற காரணமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு. இத வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எதுக்காக இந்த தடியடி குடுக்கப்படுறாங்க? ஏன்னா, ஏதாவது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலோ, ஏதோ ஒரு கலவரம் மாரி நடந்தாலோ மட்டும் தான் தடியடி வந்து காவல்துறையினர் குடுக்குறதுக்கான ஒரு அனுமதி இருக்கு. அப்படிங்கும்போது இவங்க ஏன் இதெல்லாம் குடுக்குறாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இதெல்லாம் யோசிச்சு பேசுறதுக்கு முன்னாடியே சில ஊடகங்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் ஊடகம் இத நம்ம சொல்லியே ஆகணும். அந்த கட்சிக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறது சவுண்ட் பார்ட்டி கட்சி. அத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சவுண்ட் பார்ட்டி கட்சியிலேருந்து நெறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காய்ங்க. அவைங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது? இப்ப அவைங்க தான் மண்டியிட்ட மானமா போயிட்டாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ் வந்து இன்னைக்கு சிபிஐ கையில இருக்கு. அதெல்லாம் தெரியாம இவைங்க என்ன பண்றாய்ங்க? இவைங்க இஷ்டத்துக்கு அள்ளி உட்றாய்ங்க. பொதுமக்கள வந்து எப்படி சொல்றது? ஒரு பயமுறுத்துறாய்ங்கன்னு சொல்லணும். விஜய்ய குற்றவாளி மாரி முடிவு பண்ணி, ஏகப்பட்ட ஏஐ ரெடி பண்ணி, இன்னைக்கு அவன் தம்ப்ளைன் போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காய்ங்களாம். அவைங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மண்டையில மாடியில இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன் எப்படி இவங்களெல்லாம் வந்து காவல்துறையினர் வந்து விடுறாங்க? இப்போ ஒரு விஷயம் நடக்குது. நம்ம அத வந்து கேட்குறோம். 4 நியூஸ்ல பார்க்குறோம். அத வந்து உண்மையா கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம். இது வந்து நார்மலா போற விஷயம். இப்ப நம்மளே வந்து நெறைய இடத்துங்கள்ல பார்த்தீங்கன்னா, தேதி ஏதாவது நான் மாத்தி சொல்லியிருப்பேன். நண்பர்கள ஏதாவது மாத்தி சொல்லியிருப்பேன். நெறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்றீங்க. "அக்கா நீங்க சொன்ன தேதி தப்பு. இந்த தேதி" நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இவிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்காத சம்பவத்த கூட உண்மையா சொல்லி நம்ப வைக்கிறாய்ங்கன்னா, இந்த தும்பிகள நம்ம என்ன செய்யலாம்? அப்ப இவிங்க வந்து தன்னோட ஒரு வருமானத்துக்காகவும், தன்னோட சேனலோட வளர்ச்சிக்காகவும் இந்த மாதிரி வந்து போடும்போது, தமிழக வெற்றி கழக இளைஞரிடையே இது வந்து ஒரு வன்முறைய தூண்டுற மாரி அமையுது. என்னடா அது ஒருத்தன் பொய்யா போட்டுட்ருக்கான். ஏன்னா இன்னைக்கு மொத்த தமிழ் சேனலு, தமிழக வெற்றி கழக சார்புல இருந்து போடுற சேனல்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம மக்கள்ட்ட உடனுக்குடனேயான உண்மைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன நடக்குதோ அத நம்ம பேசுறோம். நியூஸ் சேனல்ஸ் அப்டேட் வந்து அப்பைக்கப்ப குடுத்துட்டே இருக்காங்க. ஏன் நமக்கு தெரியாத விஷயத்த கூட நம்ம நியூஸ்லேருந்து எடுத்து தானே குடுக்குறோம். அப்படின்னும்போது, இவிங்க இஷ்டத்துக்கு நம்ம தான் வந்து இன்னைக்கு கேமரா வச்சிருக்கிறோம், மைக் வச்சிருக்கோம். நம்ம பேசுனதெல்லாம் மக்கள் நம்புவாய்ங்க. முட்டா பயலுகன்னு நெனச்சுக்கிட்டு, இவங்க அன்னை மாரியே நெனச்சுக்கிட்டு, இவிங்க வந்து என்ன பண்றாய்ங்க, இந்த மாரி ஒரு நியூஸ போடுறாய்ங்க அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய கேவலத்தின் உச்சமா இருக்கு. ஏன் அவங்க கட்சிக்கார தலைவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரா? இன்னைக்கு வந்து ஒரு சீமான் அவர்கள் வந்து ஒரு கட்சியில ஒரு கேஸ்ல மாட்றாரு. அவர வந்து உடனே பிடிச்சு உள்ள வச்சுட்டாங்கன்ற மாரி இவன் தம்ப்ளைன் போடுவானா அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாரிலாம் பண்றாய்ங்க? ஏன் இந்த மாரி வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களை கோவப்படுத்தி பார்க்குறாய்ங்க அப்படின்னு தெர்ல. இது வந்து கண்டிப்பா ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். அதனால நம்ம அத கண்டிச்சுருவோம். அப்ப விஜய் அவர்கள வந்து இன்னைக்கு இவிங்க இந்த மாரி தொட்டு போட்டாய்ங்க அப்டின்னா, அடுத்து அவிங்க கட்சி தலைவர நம்ம தொட்டு தூக்கி பேசுறதுக்கு எவ்வளோ தூரம் நேரம் ஆயிரப்போது. ஏன் நம்மளுக்கும் அதே எடிட்டிங், அதே ஏஐலாம் எல்லாமே நமக்கும் தரும்ல. அப்டின்னும்போது தயவு செய்து நாம் தமிழர் தும்பிகளா இந்த மாரி கேவலமான செயல உங்க கட்சிக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்திட்ட உங்க வேலைய காட்டணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட இளைஞர்கள் வந்து கண்டிப்பா உங்கள கண்டிப்பாங்க அப்டின்றது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. கண்டிப்பா சிபிஐ விசாரணை வந்து இன்னையோட விஜய் அவர்களுக்கு முடிஞ்சிருச்சு. இத ஏற்கனவே நம்ம வீடியோல நெறைய இடத்துல சொல்லிட்டோம். இனி அடுத்தடுத்த ஒரு இப்ப விஜய் அவர்களோட அடுத்த சுற்றுப்பயணம், அடுத்த ஒரு மீட்டிங் எங்க இருக்கு? மக்கள் சந்திப்பு எங்க நடக்க போகுது? 23ஆம் தேதி வந்து ஒரு சம்பவம் நடக்க போறதா செங்கோட்டையன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதுக்கான அப்டேட் அடுத்தடுத்து எனக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு உடனே வீடியோ போட்டு தந்துடுறோம். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தயவுசெய்து வீடியோவ நீங்க முழுசா பாருங்க. பார்த்துட்டு ஒரே ஒரு லைக்க குடுத்தீங்க அப்டின்னா, நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட உதவியா இருக்கும். ஏன்னா, நீங்க போடுற அந்த ஒவ்வொரு லைக் வந்து நம்மகிட்ட நெறைய நம்ம உங்களோட எல்லா சேனல்லயும் போயிட்டு நம்மளோட வீடியோவ காட்டும். நெறைய 2வது நம்ம கேட்டீங்கன்னா, நம்மளோட சேனலுக்கு வந்து உண்மையிலேயே சூப்பர் தேங்க்ஸ் நெறைய பேர் பண்றாங்க. நம்ம கேட்காமயே வந்து பண்றாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஏன்னா, நீங்க எங்கள மோட்டிவேட் பண்றதுன்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா, நமக்கு இப்ப நெறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா, கேட்டு கேட்டு வாங்குறாங்கன்னும் போது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம சேனல்ஸ்க்கு
கேட்காம நிறைய பேர் போடுறீங்க. அது கண்டிப்பா ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். முடிஞ்சா நம்மளோட சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கு வணக்கம்.